அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். தற்பொழுது ஒரு விழிப்புணர்வு காணொளி மாதிரி ஒன்று பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் நிறைய நண்பர்கள் வந்து இந்த வாழை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு முகப்புத்தகத்தில் தான் ஒரு பதிவு பார்த்தேன். அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. இந்த வாழை போட்டிருக்க நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கேட்டாங்க, சார் இந்த வாழையை வந்து எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் இந்த மாதிரி இழப்புகளை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இப்போ நீங்கள் இந்த வாழை அப்படின்ற விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த காட்டில் பாருங்கள், ஓரளவுக்கு வந்து புல்லெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எப்பவும் போல் அடிக்கிற களைக்கொல்லிகள் தான், களைக்கொல்லி தான் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு சொல்லி கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருந்தோம். இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4-5 மாதமாக 6 மாதமாக வந்து வெளியே சுற்றிட்டு வந்து இது பண்ணோன்னே, இப்போ இவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் களைக்கொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இதில் பாருங்கள், முதல்ல இந்த இடத்துல வாழை வந்து பயிரிடும் பொழுது எல்லா வாழையுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி சமமாக எந்திரிச்சு நிற்கும். ஆனால் இன்றைக்கி இப்போ இந்த களைக்கொல்லி அடிக்கும் பொழுது அவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வாழை பாருங்கள் எவ்வளோ மடல் விட்டு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குங்க. அப்படியே பின்னாடி பாருங்கள் எவ்வளோ குட்டையாக இருக்குது. இப்போ என் காலடியில் ஒன்று இருக்குது. என் காலடியில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கும் ரொம்ப குட்டை, இந்த அவ்வளோதான் இருக்குது. இப்போ தான் எந்திரிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய நிலத்தில் வந்து சீரற்ற தன்மை வரும். இந்த சீரற்ற தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கும் ரொம்ப டேஞ்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தார் ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு தார் ரொம்ப சின்னதாக இருக்கும், இந்த மாதிரி இதில் இருக்கும். ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கனாக்கும், இந்த மரங்களை வந்து என்றைக்காவது நகரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? யாருமே நம்ப மாட்டீங்க. ஆனால் வாழையில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழையை நகர்த்தி நகர்த்தி விவசாயம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நகர்த்தி நகர்த்தி விவசாயம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வாழை இருக்குது. இந்த வாழையில் பாருங்கள், இந்த பக்கக்கண் வந்து இந்த பக்கம் வெடிச்சிருக்கு. இந்த பக்கக்கண் இந்த பக்கம் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த வாழையை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எந்த பக்கம் நகர்த்தணுமோ, எதை நோக்கி நகர்த்தணுமோ அதை வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கக்கண்ணை மட்டும் விட்டுருவாங்க. இப்போ இந்த வாழையை வந்து இந்த மரத்தை இந்த பக்கம் நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த மரத்தில் இருந்து பக்கக்கண்ணு இந்த பக்கம் வெடிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த விட்டுருவாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெட்டி விடுவாங்க. அப்போ இந்த வாழை எந்த பக்கம் பரவி போய்கிட்டே இருக்குன்னா இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மண்ணில் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விவசாயம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முழுக்க வெட்டிடுறீங்க, பக்க கண்ணே விடுறதே இல்லை. எப்போ வெட்டுவீங்க, எப்போ இது பண்ணுறீங்க அப்படின்னா, இலை இருக்கிறவங்கள தவிர இந்த வாழை தார் போடுறவங்க முழுக்க முழுக்க எல்லாத்தையும் வந்து வெட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒத்த மரத்தை விட்டுறீங்க. இந்த ஒத்த மரத்தை விட்டால் நீங்கள் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு என்ன ஆகும்? இந்த கிழங்கை வச்சு தான் இந்த கிழங்கு எவ்வளவு தண்ணியை உறிஞ்சி தனக்குள்ளே வச்சுக்குதோ அவ்வளவு சேஃப்டி இந்த மரத்துக்கு. இந்த வாழை வந்து எப்படி வளருது அப்படின்றத வந்து நீங்கள் கவனிங்க. இந்த மடல் பாருங்கள், இந்த இலை வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. இது வந்து முழுக்க முழுக்க காஞ்சி கீழே போய் காயிற அளவுக்கு போனாதான் இந்த மரத்துலேருந்து இந்த மட்டை கீழே விழுகும். அதே மாதிரி தான் இந்த இலையும், இந்த கடைசி மட்டையில் இருக்கக்கூடிய இந்த கடைசி இலையில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையும் திரும்ப உறிஞ்சிக்கிட்டு இந்த இலைக்கு கொடுக்கும். இந்த சத்தெல்லாம் எடுத்து இங்கே கொடுக்கும். இதுதான் வந்து இந்த மரத்தோட பண்பு, அதோட இயல்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சருகு வெட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழிச்சிடுறீங்க. இப்போ நீங்கள் இதை கழிச்ச உடனே என்ன ஆகும், இந்த மரத்துக்கு கிடைக்க வேண்டிய சத்து கிடைக்காம போயிடுதா? அப்போ இந்த மரத்துக்கு கிடைக்க வேண்டிய சத்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் மரம் எப்படி வந்து நல்ல தரமான மரமாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இதை ஏன் நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேன்றோம்? இப்போ இதே இது நான் வந்து கொஞ்சம் அந்த தூரத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் இந்த பக்கம் வச்சு பார்ப்போம். இப்போ அந்த இடத்துல அந்த டவர் பக்கத்தில் பாருங்கள், அந்த டவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழை மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாக்க பக்க கண்ணு வெட்டுறதே கிடையாது. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அப்படியே தூரடிச்சு எல்லா பக்கம் இருக்கக்கூடிய கண்ணுகளையும் அப்படியே விட்டுருக்காங்க. இப்போ இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். இது வந்து அதிகபட்சம் அந்த மடலோட உயரம் வந்து ஒரு 15 அடி அவ்வளோதான். ஆனால் அது கிட்டத்தட்ட 25 அடி உயரத்துக்குள்ளே இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் பள்ளத்தில் இருக்குது, வாய்க்காலுக்குள்ளே இருக்குது. அப்போ கூட்டமாக இருக்கிற அந்த மரங்கள் வந்து சாயறதே கிடையாது என்றைக்குமே. நம்ம கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டமாக இருக்கக்கூடிய வாழை மரங்கள் வந்து சாயறதே கிடையாது.
எந்த வாழை மரமாவது கூட்டத்தில் இருக்கும்போது சாஞ்சிருக்கா? நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய காற்று வேணாலும் அடிக்கட்டும், கண்டிப்பாக சாயவே சாயாது. ஆனால் நீங்கள் தனியாக வச்சுருக்கக்கூடிய அந்த ஒத்த மரம் சாஞ்சிரும், தோப்பே சாஞ்சிரும். அப்போ நீங்கள் வந்து விவசாயத்தை செய்ய தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ லாஸ் அப்படின்னாக்கும் மொத்த மொத்தமாக போயிடும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடு பயிரை விட்டுட்டோம், பயிர் சுழற்சியை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கும் பயிர் மேலாண்மை அப்படின்றதுல களைச்செடி மேலாண்மை இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதே இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தூரில் வந்து பார்த்திங்கனாக்கும் இருக்கிற செடியெல்லாம் பிடிங்கி போட்டு வச்சுருவாங்க. அந்த கிழங்கு வெட்டின மரத்தை சுற்றி அந்த மரத்தை ஒரு மரத்தை வெட்டிடுவாங்க. இப்போ ஏதாவது கல்யாணம், காது குத்து, அந்த மாதிரி மங்கள காரியங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கும் இந்த மரத்தை வந்து தாரோடு வெட்டிட்டு போய் அங்கே அலங்காரத்துக்கு வைப்பாங்க. அதில் ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது, அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி மரத்தை கொண்டு போகும் பொழுது அந்த வெட்டப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய மரம் வந்து பார்த்திங்கனாக்கும் இந்த சருகெல்லாம் போட்டு மூடி வைப்பாங்க. அந்த சருகை போட்டு அந்த இடம் வந்து காஞ்சிடாமல் மூடி வைப்பாங்க. இன்றைக்கி யார் அப்படி செய்கிறீங்க? யாருமே செய்கிறது கிடையாது. வெட்டி விட்டு காட்டை சுத்தமாக வைக்கணும். இந்த சுத்தமாக வச்சதோட விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வாழை அப்படின்னு மட்டும் இல்லை, எல்லா மரங்களுமே என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மரங்களுமே அடிமட்டை மட்டும் பழுத்து போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு கொடியாக இருக்கட்டும், எல்லாமே அடியில் இருக்கக்கூடிய மட்டையோ அல்லது ஒரு இலையோ காஞ்சி போகிறதுக்கு முன்னாடி பழுத்து போகிறது, அதாவது மஞ்சள் அடித்து பழுத்து போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாவரத்துக்கு ஒட்டுமொத்தமாக தேவையே வந்து பார்த்திங்கன்னா பச்சையம் மட்டும்தான். சரிங்களா? அந்த பச்சையத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவரத்துலேருந்து ஒரு இலையை கீழே தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அந்த இலையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பச்சையத்தையும் உறிஞ்சிட்டு அது அப்போ தான் அந்த பச்சையத்தை உறிஞ்சினோடனே இலை வந்து என்ன ஆகுதுன்னா மஞ்சள் கலராக ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம பழுத்து கீழே விழுகுதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த பச்சையத்தை உறிஞ்சி இந்த கொழுந்து இலைக்கு கொடுக்கும். இந்த கொழுந்து இலையும் பச்சையத்தை தயாரிக்கும். ஒரு மரம் முழுக்க பச்சையத்தை தயாரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அடியில் இருக்கக்கூடிய பச்சையத்தை உறிஞ்சி வச்சுக்கும், இன்னொரு மட்டையை கீழே தள்ளி விடும். அந்த மட்டையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இலை தலையில் வந்து முழுக்க இந்த மரத்துக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. இதைத்தான் வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து சொல்கிறாங்க, மூடாக்கு போடுங்கன்னு. வெள்ளைக்காரன் கூட மல்ச்சிங்கிற பேரில் அவள் போடுறான். நாம் இந்த மல்ச்சிங் அப்படின்ற இதே நம்ம போடுறதே கிடையாது. இந்த காட்டை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கும். கொஞ்சம் மட்டும் கேப் இருந்தது அப்படின்னு சொன்னால், இதில் இடையில ஒவ்வொரு மரம் கேப்பு மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன், கிரிக்கெட்டே விளையாடலாம். அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ சுத்தமாக இருக்கக்கூடிய காடு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி காடு சுத்தமாகவே இருக்காது, புதராக இருக்கும். நாங்கள் போய் எட்டி பார்த்தோன்னா உள்ளே பாம்பு படுத்திருக்கா என்ன படுத்துருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். நானே போய் எட்டி பார்த்துருக்கேன். எங்கள் தோட்டத்துலலாம் போயிட்டு அப்போல்லாம் காடுகளுக்குள்ளே ஓடும்போது பார்த்து ஓடுறாமாங்க. போய் திடீர்னு எட்டி பார்த்தா தான் தெரியும் அங்கே பாம்பு படுத்துருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்றைக்கி காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டே விளையாடுற அளவுக்கு சுத்தமாக இருக்குது. குழந்தைங்கள விட்டு விளையாட விடலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்போ மல்ச்சிங் மூடாக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறந்துட்டோம். இதை நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வாழை மரம் மட்டும் இல்லை, எல்லா மரத்துலையும் அடியிலையில் இருக்கக்கூடிய சத்தை உறிஞ்சிக்கிட்டு அதை கீழே தள்ளி விடுது. அதை கீழே தள்ளி விடுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் தலைச்சத்தோட ஆரம்பம். அப்போ இந்த மரம் தனக்கு தேவையான சத்து, உரம் எல்லாத்தையும் தானே தயாரிச்சுக்குது. நீங்கள் உரமெல்லாம் போட வேண்டியதே இல்லை. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் உரம் போடுறது வேஸ்ட்டு. நீங்கள் உரம்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு விஷத்தை கொண்டு வந்து போடுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் போய் குடியிருக்கீங்க, அந்த வீட்டில் வந்து நிறைய பொருட்கள் வாங்கி வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வீடு காலி பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க? அந்த வீட்டை காலி பண்ணும்போது அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? இல்லை இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பொருளாதார நிலை என்னவாகும்? இந்த மரம் சேமிப்புக்கு மிகச்சிறந்த உதாரணம். அது தன்னைத்தானே வந்து பாதுகாத்துக்கிட்டு தனக்கு தேவையான சத்துக்களை உருவாக்கிக்கிட்டு புதுசாக ஒரு இலையை உருவாக்கிக்கிட்டு பழைய இலைகள்லேருந்து சத்தை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு எதையுமே வீணாக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மரம். இந்த மரங்களை பற்றி நான் இன்னொரு தாவரங்கள் என்னும் ஞானிகளில் நான் திரும்பி பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து. அதுக்காக தான் நான் இப்போ இந்த காணொலி போடுறேன். சரிங்களா? ஸோ மரங்களை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுவும் அந்த வாழை விவசாயிகள் உடஞ்சி போச்சு, தோட்டமே அழிஞ்சு போச்சு, நாங்கள் திரும்பி மீண்டு எழுந்து வருவோம், எல்லாம் ரைட்டு தான். நம்ம விவசாயம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பாருங்கள். நம்மக்கிட்ட இருந்த பாரம்பரிய விவசாய முறைகளை மீட்டு எடுங்க. நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. உலகத்துக்கே நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் சொல்லி கொடுத்தவன் தமிழன். நாம் பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, பெருமை பேசிக்கிட்டே இருக்கோம்.
ஆனால் யாருமே செயல்படுத்த மாட்டேன்றோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பெருமை பேசுறதுக்கு மட்டும்தான் மனிதர்கள் பயன்படுகிறார்கள். பெருமை பேசுறதுக்கு மட்டும்தான் நான் ஒரு இனத்தை பயன்படுத்துகிறேன். பெருமை பேசுறதுக்கு மட்டும்தான் நான் என் மொழியை பயன்படுத்துகிறேன். இதெல்லாம் சரி. ஆனால் என் வீட்டில் அந்த பெருமைக்குரிய மொழி இருக்கிறதா? என் வீட்டில் அந்த பெருமைக்குரிய பாரம்பரியம் இருக்கிறதா? என் வீட்டில் அந்த பெருமைக்குரிய பழக்க வழக்கங்கள், பண்பாடு இதெல்லாம் இருக்கா? இல்லை. ஆனால் பேச்சு மட்டும் பாருங்கள், வாய் கிளிய கிளிய பேசுகிறோம். சில நேரங்களில் வந்து நாம் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், நம்மளுடைய இனம் மட்டும் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய குழந்தைகள்லேருந்து எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னாக்கும் முழுக்க முழுக்க அவங்க தவறான வழிகளில் போயிட்டுருக்காங்க. இங்கே விவசாயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னாக்கும் இது ஒரு தொழில் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு தொழில் அல்ல, இது ஒரு வாழ்வியல். இந்த மரம் செடி கொடிகளோட வாழ்வியல். இந்த வாழ்வியலில் நாமும் ஒரு அங்கம். இந்த மனிதன் ஒரு சமூக விலங்கு. இந்த சமூக விலங்கு அப்படின்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதனும் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விலங்கு, அவ்வளோதான். நீங்கள் இந்த சட்டையும் இந்த பேண்ட்டும் இந்த வாட்சி இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து குரங்குகள்லாம் தனக்கு தானே ஒரு சட்டை தைச்சிக்கிச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குரங்குகள்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம குரங்குலன்னா வந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் வேற ஒரு குரங்கு பரிணாம வளர்ச்சியில் முன்னேறவே கூடாதா? இன்றைக்கி குரங்குக்கு போய் நிறைய மாணவர்கள், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னாக்கும் மது பாட்டில்களில் வாங்கி கொண்டு போய் குரங்குக்கிட்ட கொடுத்து ரீல்ஸ் எடுத்து போடுறீங்க. எவ்வளோ ஒரு கேவலமான மனநிலை பாருங்கள். தான் கெட்ட குரங்கு தன் வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா? அது மாதிரி இந்த மனுஷன் தான் கெட்டது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையும் சேர்த்து கெடுக்கிறான். மனிதர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இயற்கையோட இயற்கையாக நீங்கள் இணைஞ்சு வாழ விரும்பலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய விருப்பம் இந்த பூமியோட இணைஞ்சு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை இந்த பூமி தொடச்சி எரிஞ்சிடும். புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.